இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு சீனுமே சும்மா செதுக்கி வச்சிருப்பாங்க. கதை என்ன அப்படின்னா, ஒரு கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்களையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன ஏதுன்னு மற்றபடி டீட்டெயில படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் ஒரு புக்கெல்லாம் எடுத்து அழகா அடிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா, டாக்டர் திட்டுவார் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா வந்து சொன்னாலும் அதே இடத்துல ஒருத்தர் இருக்காரு. இவர் அந்த சின்ன பையன் மாமா. அந்த சின்ன பையனுக்கு ஏதோ மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவனால சில கலர்ஸ்ல வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு பிரிஞ்சதால அப்பா கிட்ட தான் அந்த பையன் 7 வருஷமா இருந்திருக்கான். அப்பா கிட்ட எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சான். ஆனா அவன் அப்பங்காரன் ஒரு போலீஸ்காரன். அதனால இவ பண்றது எதுவுமே பிடிக்காம எல்லாத்திலயும் குத்தம் குறை சொல்லியதாலே இந்த பையனுக்கு அப்பவே மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பையனோட அம்மா இவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் முடியாதால ஒரு பக்கம் பிரெயின் வந்துட்டு சுத்தமா வேலை செய்யல. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன பையனோட அம்மா இருக்காங்களே, அவங்க ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் தான் இங்க இருக்கிறான். ரெண்டாவது கல்யாணம் பண்ண இடத்துல இன்னொரு பொன் குழந்தை. சோ இவங்க எல்லாரும் இருக்கும்போதே இந்த சின்ன பையனோட அப்பா போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, அவரு ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகி அந்த ஆளு செத்து போயிட்டாப்ல. செத்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் அம்மா கிட்ட வந்திருக்கான். ஆனா அம்மா கிட்ட வந்த நேரமும் அம்மாவை சரியா பார்க்க முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இந்த சின்ன பையனை இங்க இவரு வச்சிட்டு இருந்திருக்காரு. இப்ப இந்த கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதே இடத்துல இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, இந்த சின்ன பையனோட அக்கா. சோ அவங்க இங்க வந்திருக்கிறத பாக்குறாங்க. அவங்க அம்மாக்கு முடியலன்றத அங்கிளும் சொல்றாங்க. சோ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் தான். சோ அவங்களும் இல்ல, இப்ப இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூணாவது ஒரு கை குழந்தை ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இவங்க தான் சேர்ந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கோயம்புத்தூரை காமிக்கிறாங்க. இங்க ஒரு ஷாப்பிங் மால்ல சில பெண்கள் என்ன பண்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் சொல்லி பாக்குறாங்க. கிளம்பும் போது ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் எதையோ மறந்து வச்சுட்டோம் போல தோணுது. என்னடான்னு பார்த்தா தான் தெரியுது, கார்க்கு ஏன் மறந்து வச்சுட்டாங்களா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மறந்து வச்சுட்டேன், நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க பில் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இந்த அம்மா போறாங்க. போகும்போது தான் தெரியுது, அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ண ரூம்ல மேல ஒரு போனை வச்சு யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. சோ அந்த போனை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு ஷாக்கிங்கா ஓடி வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுது. அங்க கடையில இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாமே என்னமா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கேமரா ஆன்ல வச்சு ஒரு போன் இருந்திருக்கு, யார் இதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பின்னாடி ஒரு பையன் இருக்கிறான். சோ இவன் தான் எங்களை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பையனை இந்த லேடிஸ் எல்லாம் காட்டுறாங்க. இதை கேட்டோன்னே அந்த பையன் கிட்ட அங்க இருக்கிற மேனேஜர் இந்த போன் ஒண்ணுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த நேரத்துல அந்த போனை பிடிக்கிட்டு அந்த சின்ன பையன் வேகமா வெளியே வந்து கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். சோ அவனை துரத்திட்டு போற இந்த மேனேஜர் ஒரு கட்டத்துல நின்னுறாரு. சரி விடுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி இப்போ ஒரு மேனேஜரை காட்டினாங்க இல்லையா, அந்த மேனேஜர் இப்ப கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வரான். ஒரு குடோன் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, பழைய குடோனு. அந்த குடோன் கிட்ட தான் புடிங்கிட்டு போன அந்த பையன் போனை வச்சுட்டு ரெடியா நிக்கிறான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யப்பட்ட கூட்டு சதி தான். இந்த ஆளு சொல்லி தான் இந்த சின்ன பையன் இதெல்லாம் செஞ்சிருக்கிறான். சோ இப்ப அந்த மொபைல் போனை இவங்க கையில கொடுத்துட்டு அதுக்கான பணத்தையும் அக்கௌண்ட்ல வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வாங்கிட்டு வந்த மொபைல் போன்ல இருக்கிற அந்த பொண்ணு பில் பண்ணிருக்காங்களே, அந்த பில்லு எடுத்துட்டே வந்திருக்கான். அந்த பொண்ணோட பில்லு நேம் அதெல்லாம் வச்சு அந்த Facebookல எல்லாம் செக் பண்றான். அந்த பொண்ணோட டீடைல் எல்லாம் எடுத்துக்கிறான். வீடியோவெல்லாம் ஷோ பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு கட்டத்துல இருக்க இன்னொன்னு, அந்த பொண்ணோட அட்ரஸ் எனக்கு வேணும்னு சொல்லி அதே பையன் ஒருத்தன் போன் கொடுத்தான் இல்லையா, அவன் பயங்கரமான ஒரு ஹேக்கர். சோ அவனோட டேலண்ட் மூலமா அந்த அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பையன் என்னால முடியாது, நீங்க சொல்றத எல்லாத்தையும் செஞ்சேன், இனிமே எனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் வந்துட்டு உனக்கு செய்யறதுக்கான பணத்தை கொடுக்கறல, ஒழுங்கா செய்டா, இல்லைன்னா போலீஸ்ல நீயும் மாட்டுவ அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவும் பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்குறான். இங்க தான் அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிளம்புறாங்க. சரி நீ பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு. இந்த பொண்ணு ஆட்டோக்காக நின்னுகிட்டு இருக்க அதே இடத்துல தான் இப்ப அந்த போன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து நிக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ண அந்த நியூட் வீடியோவை இந்த பொண்ணு கிட்ட போட்டு காமிக்கிறான். போட்டு காமிச்ச கொஞ்ச நேரத்துல, நீ திரும்பவும் போலீஸ்ல போயிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பான் வெப்சைட்லயுமே இது அப்லோட் ஆகும், அதுக்கப்புறம் நாளைக்கு நீ தான் ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணத்தை கூட நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி அப்பவே ஏடிஎம்ல இருந்து கொஞ்சம் பணத்தையும் வாங்கிக்கிறான். பேலன்ஸ் பணத்தை நாளைக்கு வாங்கிக்கிறேங்கிறத நீ கிளம்பு, யாருக்கிட்டயாவது ஏதாவது சொன்னீனாக்கா ஞாபகம் இருக்கட்டும், உன்னோட நியூட் வீடியோ அப்லோட் ஆயிடும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மிரட்டவும் செய்யறான். அதே மாதிரி கார்ல வரும்போது யாரோ போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட, சார் இது ஒண்ணு நான் ஒன்னும் பொழுதுபோக்குக்காக பண்ணிக்கிட்டு இல்ல, என்னோட மொத்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்கே ஏதோ வாக்குவாதம் நடக்குது போல. அப்படியா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன் பாரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவன் கண்டமணிக்கு யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். திரும்ப வந்த இடத்துக்கே வந்திருக்கிறான். அதே இடத்துல தான் இவனை
போட்டு யாரோ அடிக்கிற மாதிரி தெரியுது. அடிச்சது மட்டும் இல்லாம அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவனோட மேல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி அதே இடத்துல அவனை கொளுத்தவும் செய்யறாங்க. அதே இடத்துல உயிரோட எரிஞ்சு போறான். இவங்க போலீஸ்காரங்க நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிச்சு அங்க இருக்கிற சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. வச்சது மட்டும் இல்லாம இதெல்லாம் கேரளா போலீஸை கண்டுபிடிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு போலீஸ்காரங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க. அதை எடுக்கணும்னா கூட ப்ராப்பரா கோர்ட் ஆர்டர் இருந்தாதான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்க போய்கிட்டு இருக்குது. இப்ப அந்த நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதுக்காக பெருசா யார் பண்ணாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் ஒண்ணுமே கிடைக்கல. இங்க ஒரு போலீஸ்கார் ஒருத்தர பாக்குறத வந்திருக்காங்க. நேத்து நடந்த கொலைக்கு அந்த எரிஞ்ச குடோன்ல நேர்ல ஒரு பொண்ணு ஒருத்தி பாத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நாளா விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல் இருந்ததால இப்ப ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அவங்க இதை பாத்துருக்கிறதா சொல்லி இங்க ஒரு போலீஸ்கார் ஒருத்தவர் சொல்லி இருக்கிறாரு. அவரோட பேரு ஆலன். சோ இந்த ஆலன் போலீஸ்கார் தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட நான் விசாரிக்கிறேன், விசாரிச்சுட்டு அந்த பொண்ணை வச்சு இந்த கேஸ முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த அடிப்பட்ட பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. அவளோட பேரு ஆலியா. சோ அவளோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கிற ஆலன் அவர் என்ன பண்றாருன்னா, நீ என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. என் பொண்டாட்டி கிட்ட கேட்டா இது உன்னோட தங்கச்சின்னு சொல்லிடு, அந்த பொண்ணை உன் கஸ்டடியில வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கத்துல ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. இங்க ஒரு சின்ன பையன் புக் அடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் இப்ப பெருசா இருக்கிறாரு. அவரோட பேரு ஆரன். சோ ஆரன் சங்கர்ன்றதுதான் நம்ம ஹீரோவோட பேரு. அவங்களோட தங்கச்சி எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. சோ எல்லாரும் கூட கேம் விளையாடுறது ஜாலியா இருக்கிறது இப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, நம்ம ஆரன் தங்கி இருக்கிற அதே இடத்துல தான் இப்ப அந்த போலீஸ்காரர் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரே அபார்ட்மெண்ட் தான், பக்கத்து வீடு தான். அங்கேயே நின்னுகிட்டு இருக்காங்க. கூட்டு வந்த பொண்ணு கிட்ட அந்த போலீஸ்காரரு, இது பாரு நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு நல்ல ஞாபகப்படுத்தி பாரு, ஏதாவது சின்னதா க்ளூ கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லு, நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க போலீஸ்காரரு சொல்லிட்டு போறாரு. அடுத்து இங்க நம்ம ஹீரோவையும் அவங்க மாமாவையும் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணோட ஸ்கூட்டி காணாம போயிடுச்சான், அந்த கேஸ் விஷயமா வா போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுல ஸ்கூட்டி காணாம போச்சு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு பையன் பாத்துருக்கான். அந்த பையன் கிட்ட ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து அவனோட முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பையனை கேட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஆமா இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த பையன் வரையறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வரைஞ்சவனுக்கு பயங்கர கோவம், இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட நெய்பர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாமாக்காரரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம எதை வச்சு நீங்க தப்புன்னு சொல்றீங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்க அந்த போலீஸ்காரர் ஆளுன்னு கேட்டா, ஆமா அந்த பையன் காது ஷார்ப்பா இருக்குன்னு சொன்னா, இந்த ஆள் பாருங்க எட்டையா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறாரு, இந்த பையன் சொன்ன மாதிரி காது இருந்தது அப்படின்னாக்கா அது இந்த கார்ட்டூன் மூவில வர்ற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் என்னோட கெஸ் படி பார்த்தாக்கா இந்த பையன் அந்த உருவத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட உண்மையை சொல்லு, நீ பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா அங்கிள் நான் பார்க்கல, நீயா தான் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறான். சோ அவதான் பார்த்தா, அவ போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த பையன் கிட்ட அந்த உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கிறா. சோ அதை வச்சுதான் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவை நேரா போயிட்டு அந்த சின்ன குழந்தை கிட்ட கேக்குறாரு, நீ எப்படி இருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காது எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, மூக்கு என்ன இருக்கும், என் முடி எப்படி இருக்கும், எந்த மாதிரி வாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீட்டெயிலா இன்ச் பை இன்ச் பையா நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு வரைய தெரியுமான்னு சொல்லி பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க எல்லாருமே அவங்க மாமா கிட்ட கேட்டா, எனக்கே தெரியாது இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஒரு பிளாஷ்பேக்கு போனா சின்ன வயசுல நம்ம ஹீரோவோட அவங்க அம்மா அப்பா கிட்ட பயங்கரமா அடி வாங்கி இருப்பாரு. ஆனாலும் அப்பப்ப டிராயிங்ஸ் எல்லாம் வரைவாரு. அந்த டிராயிங்ஸ் அந்த அம்மா இந்த பையன் கிட்டயும் சொல்லி கொடுத்திருப்பாங்க, இப்படிதான் வரையணும், இவ்வளவு அளவுக்கு நெத்தி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கண்ணு இருக்கும், இந்த அளவுக்கு மூக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா இன்ச் பை இன்ச் பையா சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதை வச்சுதான் இவன் இப்ப வரைய கத்துக்கிருக்கான். சோ இப்ப இந்த சின்ன பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோ வரைஞ்சிருக்காரு இல்லையா, இப்படி இருக்குமா அவனோட ஃபேஸ் சொல்லி காமிக்க ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தையும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. அதே இடத்துல ஸ்கூட்டி காணாம போச்சு இல்லையா, அந்த பொண்ணு நான் அப்பவே சொன்னல இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, பிளம்பர் சொல்லி நீ தான் வீட்டுக்குள்ள விட்ட, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அந்த ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஆலன் போலீஸ் இருக்காரு இல்லையா, பரவாயில்ல ரொம்ப திறமையான ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. அப்போ வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் யாருன்னு பார்த்தா எழுத்த வீட்டுல தானே அந்த போலீஸ்காரர் ஆலன் இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, என் வீட்டுல வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்துட்டு ஒருத்தனை பாத்துருக்கா, அவ சொல்ற மாதிரி ஒரு டிராயிங்ஸ வரையணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஆலன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ என்ன கேஸ் என்ன டீட்டெயில் தெரியாம என்னால எப்படி வரைய முடியும், என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கேஸ் வந்துட்டு பர்சனல், சோ இத பத்தி பெருசா கேட்க கூடாது, ஆனா அந்த பொண்ணு சொல்றதை மட்டும் நீ வரைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை வீட்டுல கூப்பிட்டு வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்ல எல்லாத்தையுமே வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மூடிட்டு போயிடுறாரு. மூடிட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோவை காமிக்கிறான். இந்த போட்டோல தான் இருக்கிற ஒரு கொலைகாரன் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சில வருஷங்களுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க
இவங்க தேடிட்டு இருந்தாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ஆளே கிடைக்கல, அதுக்கு பதிலா வேற ஆள் தான் கிடைச்சாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொன்ன டிராயிங்ஸ் எல்லாமே தப்புன்னு போலீஸ்காரங்களுக்கு புரிய வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரை பார்த்தாலும் அவரோட உருவங்களை கரெக்டா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்லி இருக்க, நீ வரைஞ்ச ஸ்கெட்சை ஃபர்ஸ்ட் காமி அப்படின்னு சொல்லி ஆலன் போலீஸ்காரர் கேட்டாலும் அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஸ்கெட்சை காட்டுறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவே தான் இருக்கிறாரு. நம்ம ஹீரோவை தான் பொண்ணு இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறா. நான் தான் கொலைகாரன் அப்படின்னா அவன் நேரா இவர் தான் அப்படின்னு சொல்லி என்ன காமிச்சிருக்கலாம்ல, அவளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோ அதனாலதான் அந்த மாதிரி ஒரு கொலாப்ஷன் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும், அந்த பொண்ணு சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொலை நடந்த அதே இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. என்ன நடந்துச்சு கரெக்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்க இப்பதான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு வந்துட்டு அந்த குடோனே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் எரிச்சிட்டு வரும்போது நம்ம திரிஷா அதே இடத்துல நின்னுட்டு இருந்திருக்காங்க. சோ அப்ப பார்த்ததுதான் இவங்க ஞாபகம் வச்சு இப்ப சொல்லணுமா. சோ சொல்லும் போது கூட திரும்பவும் அதே மாதிரி வரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு வேற ஒரு மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் போகுது. ஆனா திரிஷா சொல்றது எல்லாமே 100% கரெக்டா அப்படியே பார்த்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனாலே நம்ம போலீஸ்காருக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகுது. அங்க இருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வராங்க. திரிஷாவை சேஃப்டிக்காக அங்க ஒரு லேடி போலீஸா போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கன்சீவா இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு ஏதோ வயிறு வலி வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களாம். வந்திருக்க போலீஸ்காரர் எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கிட்டு அங்கேயே போறாங்க. திரிஷாவை மட்டும் வீட்டுல விட்டுட்டு போறாரு அந்த போலீஸ்காரர். எதிர்த்த வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருக்கிறாரு. லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, கரண்ட் கட் ஆகுது. அந்த நேரத்துல ஏதோ ஒரு டிவைஸ் நம்ம ஹீரோ ரெடி பண்றாரு. ரெடி பண்ண உடனே இங்க திரிஷாவோட மொபைலுக்கு நெட்வொர்க் சிக்னல் கட் ஆகுது, கரண்ட் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி ஏதோ ஒரு பூனை ஒண்ணு போகுது வீட்டுக்குள்ள. அதே இடத்துல நம்ம ஆளு ஹீரோ நைஸுக்கா மேல போறாரு. போய் அந்த பொண்ணோட கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு. திறந்த அந்த நேரத்துல பூனையை காணன்னு சொல்லிட்டு அவரோட மாமா அங்க வந்துகிட்டு இருக்காரு. கதவை தட்டுற அந்த டோர் ஓபன் ஆகிறத பார்த்து நம்ம திரிஷா வர பயந்துட்டு போன் பண்ணி யாருக்காவது சொல்லலாம்னு சொல்லி பாக்குறாங்க. சோ அந்த நேரம் பார்த்து மொபைல்ல டவர் இல்ல. சோ இந்த பக்கத்துல அவங்க மாமா கரெக்டா வந்ததால நம்ம ஹீரோ அப்படியே விட்டுறாரு. என்னடா ஆளன் இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல ஏதோ ஒரு சத்தம் கிடைச்சா அதனாலதான் வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் வேற திறந்து இருக்கு லைட்டா. இப்ப கதவை திறந்த உடனே திரிஷா துப்பாக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஏதோ பயந்து இருக்கிறாங்க. சோ அதை பார்த்துதான் இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது கூட பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அந்த பொண்ணு எல்லா கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ மாமா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் காமிச்ச போட்டோ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி, அவரோட போட்டோவே தெரியலன்னு சொல்லி நம்ம திரிஷா சொன்னது இவங்களுக்கு எல்லாம் ஷாக்கா இருக்குது. சோ அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த ஆலன் போலீஸ்காரே வர வச்சிருக்காரு. இந்த பொண்ணுக்கு மென்டலி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதாவது நம்மளோட யாரோட ஃபேஸுமே இவ கண்ணுக்கு தெரியல, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் நம்மள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுதான் இவங்க தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. சோ ஃபேஸ் எரர் வந்துட்டு இவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஆலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ்காரருக்கு தெரியுது இதனாலதான் இவளால சரியா சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி அவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஆலியா திரிஷா இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரா இருந்திருப்பாங்க. நியூஸ்ல நிறைய ஃபேமஸ் ஆன ஒரு ஆளு தான். சோ அப்படிப்பட்டவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணிருக்காங்க, அதனால வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய இருக்குது, அதை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. சோ அது சொன்னது வேற யாருமே இல்ல, நக்குல்ங்கிற ஒருத்தவன் தான், அந்த ஹேக்கர் தான் வந்து கொடுத்திருக்கான். கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ஆடியோ ஃபுட்டேஜும் கொடுத்திருக்கான். சோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம திரிஷா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லி போனதான் இந்த ஆலன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவனும் சரி இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம், லொகேஷன் வந்துட்டு ஒரு லொகேஷன் சொல்லியிருக்காங்க, அந்த லொகேஷனுக்கு நாளைக்கு நம்ம போய் பார்ப்போம், அந்த இடத்துல அவன் இருந்தானா கண்டிப்பா நம்ம தூக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஆலன் சொல்லி இருக்கிறார். சொன்னது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த நாள் நைட்டு போறாங்க. டிவில வந்துட்டு இந்த நியூஸ் கொடுக்கலாம் தான் சொல்லி நம்ம திரிஷா பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க ஒத்துக்கல. கடைசியா இப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு சரியான ஃபுட்டேஜ் ஒண்ணு வேணும், ஒரிஜினலா ரியலா வேணும், அதை ஆட் பண்ண முடியுமா சொல்லி கேட்டதால இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. போலீஸ்க்கு போன் போட்டா போலீஸ்காரோட போன் இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி நேரா அந்த இடத்துக்கு நாமளே போயிடலாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிதான் அந்த குடோனுக்கு போயிருக்காங்க. அந்த லொகேஷனுக்கு போலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா போன இடத்துல அங்க இவங்களுக்கு முன்னாடி யாரோ வந்துட்டு அவனை மிரட்டிட்டு போறாங்க. ரெண்டாவது ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சோ அவன் என்ன பண்ணிருக்கானா அடிச்சு இங்கேயே இந்த ஆளை போட்டு எரிச்சிருக்கான். எரிக்கும் போது அவங்க வீடியோல எடுத்துருக்காங்க. ஆனா போனு மத்தபடி எடுத்துட்டு அந்த போட்டோஸ் அந்த பேக் எல்லாமே அங்கே மாட்டிக்குது. எரிஞ்சதுல அங்க இருந்து பொத்து கீழே விழுந்து தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. ஆனா அப்போ அந்த இடத்துல வந்ததுதான் நம்ம ஹீரோவோட ஃபேஸா தெரியுது. கொலை பண்ணது நம்ம ஆளு ஹீரோவா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணிட்டு இருக்கு. அதே இடத்துல அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி பயத்துல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லாரி அடிச்சு பெரிய விபத்து ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம போலீஸ்காரர் இங்க தங்க வச்சிருக்காரு. இப்ப நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லும் போது அந்த டிராயிங் ஸ்கெட்ச் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வரைஞ்சாங்க இல்லையா, சோ அது எல்லாமே போலீஸ்காருக்கு ஏதோ ஒரு விதத்துல
சந்தேகத்தை உண்டாக்குது. சந்தேகத்துல உண்டாக்கணும் ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலன் போலீஸ்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா மேல இடத்துல ஒரு ஸ்பை ஒருத்தவங்கள வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி இவனோட டீடைல பத்தி எல்லாத்தையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீரஜாவோட அண்ணன் தான் இவன் ஆரன் சங்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம போலீஸ்காருக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவன் தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சை வந்துட்டு திரும்ப வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஸ்கெட்சில் இருக்கிற மாதிரி ஆளு இவன் தான் அப்படிங்கிற மாதிரி மத்த போலீஸ்காரங்களுக்கு போன் போட்டு வர வச்சிருக்காங்க. வர வச்சது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தானே கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துல இப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. அதே இடத்துல இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் தான் இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறாரு. நம்ம ஹீரோ ஸ்கெட்ச் வரைஞ்சு கொடுத்தாரு இல்லையா, அது ஓரளவு பாக்குறதுக்கு இவர மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி கெட்டப்ல அந்த த்ரிஷா பொண்ணு சொன்ன அதே ஸ்பேஸ் கட்ல இன்னொருத்தர் வந்து சரண்டர் ஆகிறாரு. சரண்டர் ஆகின உடனே நம்ம ஹீரோ இப்ப நான் போல இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விடுதலை வராது. திரும்பவும் அந்த போலீஸ்காரர் போய் நம்ம ஹீரோவை பார்த்து நீ தானே இது எல்லாத்தையும் பண்ண, புத்திசாலித்தனமா வெளியே வந்துடலாம் சொல்லி நினைக்காத, அந்த குடோன் எரிஞ்சப்ப நான் அந்த இடத்துக்கு போனேன், அங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குமான்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன், ஆனா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல நம்ம ஹீரோ அப்படி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வரல, அந்த ஹார்ட் டிஸ்கை விசாரிக்கிறதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது தான் திரும்ப போலீஸ்காரர் இன்னொருத்தருக்கு போன் போட்டு இந்த மாதிரி அந்த கொலை நடந்த இடத்துல நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கல்ல, அதுல ஏதாவது ஹார்ட் டிஸ்க் இருந்ததான்னு சொல்லி கேட்டேன். ஆமா, ஒரு ஹார்ட் டிஸ்க் பெல்ட்ல இருந்தது, அதை எடுத்து சேஃப்டிக்காக அங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்து கொடுக்க முடியுமா, அதுல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் எடுக்க முடியாது, கோர்ட் ஆர்டர் இல்லாம கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க ஆலன் போலீஸ் கிட்ட அங்க இருக்க எஸ்ஐ போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருந்தார் இல்லையா இங்க இருக்க போலீஸ்காரு, சரி நான் பாத்துக்கிறேன், இந்த கேஸ் எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், இதுல இருந்து நீ தப்பிச்சலாம் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு கிளம்பி போறாரு. வாண்டடா அரெஸ்ட் ஆன அந்த ஆளுங்க நமக்கு காமிக்கிறாங்க. அவர் ஜாமீனுக்காக அப்ளை பண்ணி இருக்கிறாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற எஸ்ஐ திரும்ப நம்ம ஹீரோவோட மாமாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த கேஸ் பல சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருக்கு, இந்த கேஸ்ல சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துருக்குல்ல அந்த பொண்ணு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அவளாலதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் த்ரிஷாவை பார்த்து அந்த போலீஸ்காரர் சொல்லி இருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல நம்ம ஹாலன் போலீஸ் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு போன் போட்டு நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்க சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணு விசாரிச்சதுல ஒரு பொண்ணுக்கு பாலியல் ரீதியா சில தொந்தரவுகள் நடந்திருக்கு, அவனோட அண்ணன் தான் இங்க இருக்கிற நம்ம ஹீரோ ஆரன், சோ அதனால பழி வாங்கறதுக்காக தான் அந்த குடோன்ல போய் அவனை எரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அந்த லேடி நம்ம போலீஸ்காரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹாலன் போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அப்ப பழி வாங்கறதுக்கு தான் அவன் வந்திருக்கானா, அப்போ அந்த எவிடன்ஸ் அவன் கையில கிடைச்சதுன்னா அவன் போயிட்டு கோர்ட்ல ஏதாவது சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது ஹீரோவோட தங்கச்சி இருக்கா, அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவகிட்ட யாரோ அபியூஸ் பண்ணிருக்காங்க, அதனோட வீடியோஸ் சிலது லீக் ஆயிடுச்சு. சோ அதனோட விஷயமா நம்ம ஹீரோ ரொம்பவே மனசு உடைஞ்சிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட எப்படி சமாதானப்படுத்தி அதுல இருந்து அவ எப்படி மீட்டு கொண்டு வரதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பிரச்சனையால நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கா. சோ அதை பழி வாங்குறதுக்காக தான் நம்ம ஹீரோ அங்க போயிருக்கிறாரு. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்தது வீட்டுல வந்ததுல இருந்து அந்த பொண்ணு அதையே யோசிச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. உடைஞ்சு போன பொண்ணு கிட்ட எப்படி தைரியம் சொல்றதுன்னு தெரியாம உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கும் இதே நிலைமை தான் நடந்துச்சு, ஆனா அதுல இருந்து அவ துவந்து போல அதுல இருந்து மீண்டு வெளியே வந்திருக்கா, அந்த மாதிரி நீ மீண்டு வெளியே வரணும்னு சொல்லி ஒரு புக்கை ஒண்ணு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஆறுதலும் சொல்லி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்படிதான் அந்த பொண்ணை தேத்திருக்காங்க. ஆனா தேத்தினதுக்கு அப்புறமும் ஹீரோவோட தங்கச்சிக்கு எப்படி ஒரு பிரச்சனை நடந்ததோ அந்த இடத்துல இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனை நடந்திருக்குது. சோ அந்த பொண்ணு தான் அவனுங்க டார்கெட் பண்ணிருக்கானுங்க. சோ அந்த பொண்ணு கிட்ட மிஸ்யூஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட் வீடியோ லீக்கேஜ் பண்ணிருக்காங்க. சோ அந்த தங்கச்சியோட அண்ணன் இங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். சில நாட்கள் கழிச்சு உங்க தங்கச்சிக்கு எதனால நடந்துச்சோ அதே மாதிரிதான் என் தங்கச்சிக்கு நடந்தது, ஆக்சுவலி அது என் தங்கச்சிக்கு நடக்க வேண்டியது, உங்க தங்கச்சி அது பக்கத்துல இருந்ததால அவளுக்கு சேர்ந்து நடந்துருச்சு, உங்க தங்கச்சியை பண்ணாம இப்ப இங்கதான் இருக்கான்னு சொல்லி அடையாளத்துல நம்ம ஹீரோ கிட்ட அந்த பையன் சொல்லி இருக்கிறான். சொன்னது மட்டும் இல்லாம அடுத்த நிமிஷம் தான் அதே மாதிரி இன்னொருத்தவன் நக்குல் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம த்ரிஷா கிட்ட சொல்லியிருப்பான். அப்பதான் த்ரிஷா அந்த லொகேஷனுக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ தங்கச்சி மாதிரி பழி வாங்கிட்டா இல்லையா, எத்தனை பெண்களோட வாழ்க்கையில அவன் விளையாடி இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பழி வாங்குறதுக்காக தான் கிட்ட இருக்கிற ஒரு மறைச்ச காரை எடுத்துக்கிட்டு நேரம் அந்த சின்ன பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க போய் குடோன்ல அடிச்சிருக்கிறாரு. அடிச்சு கட்டி போட்டு எரிச்சது என்னமோ நம்ம ஹீரோ தான். அங்கிருந்து வெளியே வரும்போது தான் நம்ம ஹீரோயின் த்ரிஷாவும் பார்த்திருப்பாங்க. சோ அந்த குடோன் செட்டப்பை எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா வந்திருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அந்த கேங் உங்களை தேடி வரும். சோ தேடி வரும்போது நீங்க மாட்டக்கூடாது, ஏன்னா இவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி ஆள் மாட்டக்கூடாது, என்னைக்காவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நான் சரண்டர் ஆகிறேன் உங்களுக்கு பதிலான்னு சொல்லி
சொல்லிட்டு அந்த ஆள் இப்ப வாண்டடா சரண்டர் ஆனார் இல்லையா, அவர் முன்னாடியே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. சோ அதனாலதான் இப்ப அவரு வாண்டடா சரண்டர் ஆயிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ போலீஸ்காருக்கு போன் பண்றாரு. போன் போட்டு இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அந்த எவிடன்ஸ் தேடி தான் ஆலன் வந்திருப்பாரு. சோ அந்த எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆளுக்கு அந்த எவிடன்ஸ் கேக்குறீங்க, அப்படி அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா அதுல வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சோ அதை நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க போலீஸ்காரங்க இங்க பாரு, ஆளனும் நல்லவன் கிடையாது, அதே மாதிரி நீயும் நல்லவன் கிடையாது, ஓ மேலேயும் இது சந்தேகமா இருக்கு, நீ எதுவா இருந்தாலும் நேர்ல ஆஜராகு, உன்கிட்ட நான் நிறைய விசாரிக்கணும், விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் வேணா சொல்றேன், எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆளன் இருக்கா இல்லையா, அவன் சாதாரண போலீஸ்காரனே கிடையாது, அவன் பயங்கரமான ஒரு கிரிமினல். போலீஸ் தான் இருந்தாலும் அவன் கிரிமினலா நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணிருக்கிறான். அதனாலேயே அவனை ஒரு பக்கம் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்களா. சோ இப்படி ஒரு பக்கம் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அவர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாரு இங்க. சோ அதனால அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த போலீஸ்கார பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு கார் வந்து குறுக்க நிக்குது. யாருடான்னு பார்த்தா நம்ம ஆலன் போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, கிரிமினலா இருக்கான்னு சொன்னாங்க பாருங்க, அவன் வந்து முன்னாடி நிக்கிறான். சோ முன்னாடி நிக்கிற நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் பயங்கரமான கார் சேசிங் நடக்குது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் இடிச்சு தள்ளிட்டு போறானுங்க. ஒரு கட்டத்துல ஒரு குடோனுக்குள்ள நம்ம ஹீரோ காரை விடுறாரு. காரை விடும்போது ஹீரோயின் கிட்ட சொல்லியே இறக்கி விடுறாரு, நீ இந்த மாதிரி நான் 20 நிமிஷத்துல வரல அப்படின்னா அங்க இருக்கிற எஸ்ஐ போயிட்டு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கார் எடுத்துட்டு போறாரு. இறக்கி விட்ட விஷயம் நம்ம ஆலன் போலீஸ்காரனுக்கே தெரியாது. திரும்பவும் ஆலன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஒரு கட்டத்துல ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆலன் போலீஸ்காரனோட கார் ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துருது. நம்ம ஹீரோ இந்த பக்கம் வேகமா கார் ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அவரும் இது மேல விட்ட மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க நம்ம திரிஷா வந்து இங்க ஹீரோவோட மாமாவை பாக்குறதுக்காக வந்து நின்னுட்டு இருக்காரு. அப்ப என்ன நடந்துச்சு சொல்லும்போது இன்னொரு பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. நம்ம ஹீரோ என்ன ஆனாருன்னு தெரியல, ஆனா இறக்கி விட்டதுக்கு அப்புறம் திரிஷா அந்த குடோன்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்போது நம்ம ஹீரோ தான் அங்க கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா ஹீரோக்கு பயங்கரமான அடிபட்டு இருக்கு. சோ அந்த கார்ல ஏறி திரும்ப போலான்னு பார்த்தா ஹீரோவால கார் ஓட்ட முடியல. அதனால திரும்ப என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் தான் டிரைவ் பண்ணிருக்காங்க. டிரைவ் பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா வர வழியிலேயே அந்த போலீஸ்கார் எஸ்ஐ நின்னுட்டு இருந்திருக்காரு. காரை நிப்பாட்டுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கி வராரு. இறங்கி ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டே வராரு. வந்த உடனே நேரா அந்த போலீஸ்காரர் டப்புன்னு சுட்டுறாரு. ஏன்னா அவர் ஹார்ட் டிஸ்க் தரேன்னு சொன்னார் இல்லையா, இப்ப அந்த ஹார்ட் டிஸ்க நம்ம ஹீரோவை எடுத்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் அவரை சுட்ட தேவையில்லாமன்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ இப்ப துப்பாக்கி எடுத்து நம்ம திரிஷாவையும் மிரட்டுறாரு. ஒழுங்கா போயிடு, ஓடிடு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து நம்ம திரிஷா அங்க வந்திருக்கிறாரு. ஹீரோவோட மாமா கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நக்குலும் அதே இடத்துல தான் இருக்கிறான். நீ என்ன சொல்ற, அப்படிலாம் எதுவும் நடக்கலையே, நீ வந்ததே அவர் கூட தானே வந்த, ஆலன் போலீஸ் கூட தானே வந்தேன்னு சொல்லும்போது இல்ல நான் ஆலன் கூட வரல, ஆரன் கூட தான் வந்த அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டு இருக்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கிறாரு. அப்பதான் நமக்கு இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா திரிஷா, அவளுக்கு தானே இந்த ஃபேஸ் பிளைண்ட் ஆயிடுச்சு இல்லையா. சோ வந்தது ஆலன் போலீஸ்காரன் தான் வந்திருக்கான். அது இவங்களோட கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கா, வந்தது என்னமோ நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்க. அப்ப கூட நீ சொன்ன இல்லையா ஹீரோக்கு தானே ஷோல்டர்ல அடிபட்டு தான், அதனால தானே டிரைவ் பண்ண முடியல, நான் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன், நீ சொன்னல இங்க வா இவனோட ஷோல்டரை பாருன்னு சொல்லும்போது ஹீரோக்கு எந்த அடியுமே படல. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது, நீ வந்ததே ஆலன் போலீஸ்காரன் கூட தான் வந்திருக்க, ஏன்னா உனக்கு பிளைண்டான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அவனே துப்பாக்கியால போலீஸ்காரனை சுட்டிருக்கான். அதை நீ போலீஸ் கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவ, ஹீரோ தானே கொலை பண்ணிட்டான்னு சொல்லுவ, அந்த எவிடன்ஸுக்காக தான் அவன் எல்லாத்தையும் அப்படி பண்ணிருக்கான், உன்னை விட்டதுக்கான காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லி இங்க ஹீரோவோட மாமா இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரனோட காரு பள்ளத்துல விழுந்தது இல்லையா, அங்கிருந்து அவன் ஏந்து நின்னுட்டு இருந்திருப்பான். நின்னுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் வந்திருப்பாரு. நம்ம ஹீரோவை துப்பாக்கியால சுட்டுட்டு அவரோட காரை எடுத்துக்கிட்டு தான் இந்த வில்ல இங்க வந்திருப்பான். அப்ப திரிஷாவை நின்னுட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க திரிஷா பார்த்த உடனே போலாமான்னு சொல்லி கேட்ட உடனே இவனுக்கு அப்பதான் சில விஷயங்கள் புரிய வருது. அப்படியே எடுத்துட்டு வந்துதான் போலீஸ்காரர் சுட்டிருக்கிறான், அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு போயிருக்கான். இவ்வளவு விஷயமும் பண்ணது அந்த போலீஸ்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஏன் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி கேட்டா இந்த ஆலன் போலீஸ்காரன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு இந்த ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஒரு பெரிய கேஸுக்கு பின்னாடி இருக்கிற எவிடன்ஸ் சாட்சி சொல்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பாதுகாக்கிறது அவனோட வேலை. ஆனா அதை சம்பந்தப்பட்ட ஆளுகிட்டே கொடுத்து நிறைய பணத்தை இவன் சம்பாதிச்சிருக்கிறான், நிறைய பணத்தை இல்லீகலா பண்ணிருக்கான். சோ அதனாலதான் இவனுக்கு அந்த மாதிரி கிரிமினல் பட்டத்தை கொடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்களே தேடி இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான கேஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, ரிப்போர்ட்டரா தான் இருந்திருப்பாரு. அவர் நிறைய விஷயங்களை இவனுக்கு எதிராக போட்டிருப்பாங்க. அதுவும் குறிப்பா சின்னப்பாங்கிறவனுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக இருந்தவர் தேவராஜ் ஒருத்தர் தான். சோ அவங்க வீட்டுக்கே போயிட்டு தேவராஜ இந்த சின்னப்பாங்கிறவன் கொலை பண்ணிருக்கிறான். கொலை பண்ணது அதே இடத்துல அவன் ஒரு தப்பு பண்ணிருக்கான். அவங்க மனைவி இதை பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சின்னப்பாக்கு எதிராக அவங்க சாட்சி சொல்லி
சொல்லியிருக்காங்க. சாட்சி சொன்னதால கோர்ட்ல சின்னப்பாவை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. சில பணத்தை போட்டு அவன் கொஞ்சம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸுக்கு பதிலா சாட்சி சொல்ல வந்த தேவராஜ் மனைவியை கோர்ட்ல வச்சு கொலை பண்ணணும்னு சொல்லி சின்னப்பா முடிவு பண்ணா. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அவங்கள கொச்சினுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல ஆலனை காமிக்கிறாங்க. ஆலன் ஒரு சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் பாக்குற மாதிரி ஒரு பேக் ஒண்ணு கடைசிட்டு போறான் அவங்க வீட்டுல. சோ அந்த பேக் அந்த சின்ன பையன் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள அவங்க அக்காவும் அவங்க அப்பாவும் இருக்காங்க. சோ அவங்க முன்னாடி அந்த பேக் என்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஸ்மைலி போட்டு ஒரு பென்டிரைவ் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற டிவில அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா அவங்க அக்காவோட நியூட் வீடியோ இருக்குது. சோ அதை பார்த்த உடனே அழுக ஆரம்பிக்கிறான். சோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ள அந்த ஆளுக்கு போன் கால் வருது. அவங்களே ஏதோ மிரட்டி இருக்கிறான். சோ மிரட்டதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சில இல்லீகல் வேலைகள்ல தான் அவன் இந்த மாதிரி சில எவிடன்ஸை வித்து பல கோடி பணம் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இருந்தது மட்டும் இல்லாம படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணி சில பணத்தை எல்லாம் கேட்டிருப்பான். கேட்டுட்டு வரும்போது கூட சார் உங்களுக்கு எதிரான நிறைய விஷயம் இருக்கு, நான் ஏன் இஷ்டத்துக்கு விளையாடுவேன் பாக்குறியா அப்படியா இப்படியான்னு சொல்லி அவன் சில விஷயங்களை லீக் பண்ணி விட்டுருப்பான். சோ அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வெளியே வந்திருக்கு. இல்ல அப்படின்னாக்கா ஆலனை பத்தியோ இந்த பிரச்சனை பத்தியோ எதுவுமே நமக்கு வெளியே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஆலன் அங்க மிரட்டிட்டு இருக்கான். நான் சொல்றதெல்லாம் செஞ்சினாக்கா இந்த பிரச்சனை வெளியே வராது, இல்லனாக்கா ஒட்டுமொத்த பேன் வெப்சைட்லயும் உன் பொண்ணோட வீடியோ இப்ப நீங்க பாத்தீங்களா டிவில நீயும் உன் பையனும் அது சும்மா ட்ரைலர் தான், இன்னும் ஃபுல் வெர்ஷன் இருக்கு, நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவேன், நான் சொல்றத மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம போலீஸ்காரர் மிரட்டிட்டு இருக்கிறான் இங்க இருக்கிற ஆளு. இன்னொரு பக்கத்துல இங்க ஒரு போலீஸ்காரர் இறந்து போனார் இல்லையா, சுட்டு கொண்டாங்களே, அவங்களுக்கு இறுதி அஞ்சல் எல்லாம் செலுத்தப்படுது. நம்ம ஹீரோ அதே இடத்துல தான் இருக்கான். இனிமேல அந்த ஆளுனை வீரோட விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரி இங்க ஆளன் நேரம் எங்க வந்திருக்கானா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே தாங்க வந்திருக்கான். வந்தது மட்டும் இல்லாம அப்போ வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ இல்ல, அவங்க ரெண்டு தங்கச்சிங்க தான் இருக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, உன்னோட வெப்சைட் வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அப்லோட் பண்றேன் பாக்குறேன்னு சொல்லி மிஸ்பிஹேவ் பண்ண அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப ஆலன் திரும்ப சொன்னதுல அந்த பொண்ணுக்கு மனசே உடைஞ்சு போகுது. என் அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளு கிடையாது, என் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா சொல்லும்போது உன் அண்ணன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுனும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட மாமா இன்னொரு போலீஸ்காரரை சந்திச்சிருக்காரு. சந்திக்கும் போது இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்தது ஆலங்கிற போலீஸ்காரன். அவன் ஒரு கிரிமினல்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கிரைம் இருக்கு. ஆனா நான் அதிகமா கேள்விப்படுற பேர் எப்பயுமே ஆரன் சங்கர். ஆரன் சங்கர் யாரு, அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவன் இப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இங்க நம்ம போலீஸ்காரன் வந்துட்டு ஹீரோவோட வீட்டுல இருக்கான் இல்லையா, அவனு நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கும்போது அவங்கிட்ட அவனோட ஸ்பை பாக்குறதுக்காக ஒரு லேடி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஆலனுக்கு போன் பண்ணிருக்கு. போன் பண்ணி அவன் கூடயே நீ ரொம்ப நாள் டிராவல் பண்ண, ஆனா அவனை பத்தி நீ கண்டுபிடிக்க முடியல பாத்தியா, ஆரன் சங்கர்ங்கிறது சாதாரண ஆள் கிடையாது, அவன் ஒரு மிலிட்டரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சாதாரண ஆள் கிடையாதுங்க, மிலிட்டரியில பெரிய பெரிய ஆபரேஷன்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மலேசியா பிளைட் காணாம போனா அந்த மாதிரியான டைம்ல பிளைட் ஹைஜாக் பண்ணக்கூடிய தீவிரவாதிகளும் பிளைட்ல இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு அப்பதான் மிலிட்டரியில இருந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலான சில ஆள்களை மக்களோட மக்களா கலந்து ஒரு பாதுகாப்புக்காக இங்க ஒரு ஆளை போடுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் நம்ம ஹீரோ. இந்த விஷயத்தை நம்ம ஆலன் போலீஸ்காரன் கேட்டவனே அவனுக்கே ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. ஆனா ஒன்ன வச்சே நான் காரியத்தை சாதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்றான் இவன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்ப சின்னப்பாக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒரே ஆள் தான் இருக்காங்க, தேவராஜோட வைஃப் சித்ராம்மாள் சொல்லிட்டு ஒருத்தவங்க. சோ அவங்கள பாதுகாப்புக்காக இப்ப கொச்சின்ல இருந்து பெங்களூருக்கு வரக்கூடிய பிளைட்ல தான் அவங்க வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பெரிய பெரிய ஹை ப்ரொஃபஷனல் கேஸுக்கு சாட்சி சொல்றதுக்காக நிறைய பேர் எவிடன்ஸ் அங்க வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களை எல்லாத்தையுமே கொண்டு இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம ஆக்குறது தான் ஆலனோட பிளான். சோ ஆலனோட படி பார்த்தா அந்த பிளைட்ல மக்களோட மக்களை கலந்து சில பேர் கொலை பண்றதுக்காக கூட சித்ராமாவை போட்டு தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாம அந்த பிளைட்டை நம்ம எப்படியாவது நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசுனது மட்டும் இல்லாம போகும்போது துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. சோ இவர் ஒரு மிலிட்டரி மேனுங்கிறதாக எல்லாத்தையும் அலோவ் பண்றாங்க. சோ அலோவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இப்ப அதே பிளைட்ல ஏறாரு. இன்னொரு பக்கம் கீழே நகுல் இருக்கான் இல்லையா, சோ அவன் பயங்கரமான ஒரு ஹேக்கர். சோ அவன் கூட தான் இப்ப நம்ம த்ரிஷாவும் இருக்காங்க. த்ரிஷாவும் ஒரு டைம் அந்த குடோனுக்குள்ள போகும்போது அதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சோ அவனை வீடியோ எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆள் யாரு அப்படிங்கறத நீ சொன்னாக்கா இதே பிளைட்ல அவன் வந்தான் அப்படின்னாக்கா அவனை நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம். சித்ராமாவை கொலை பண்றதுக்காக வர ஆளுமே அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போட்டோவை எப்படியாவது ஞாபகப்படுத்தி பாரு. ஏன்னா உனக்கு அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஃபேஸ் பிளைண்ட் ஆகிற விஷயமே நடந்துச்சு. அப்பனாக்கா அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்திருக்க, அவனோட ஃபேஸ்லயோ இல்ல அவனுக்கு
ஏதாவது ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்கு இல்லையா, அதை நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் நிறைய போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. இந்த பிளைட்ல இருக்கக்கூடிய பேசஞ்சர்கள் எல்லா டீட்டெயிலுமே போலீஸ்காரங்களும் கொடுக்குறாங்க. சோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுல எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சித்ராம்மாளும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. சோ அவங்கள பாதுகாப்புறதுக்காக போலீஸ் டீம்ல இருந்து ஏகப்பட்ட பேர் போட்டு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவங்களோட உயிருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ வெளியே கொண்டு வராரு. சோ தனியா ஒரு ரூம் உங்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பத்தியும் நம்ம ஹீரோ ஒரு மிலிட்டரி மேன் அப்படிங்கறதையும் உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற விஷயத்தையுமே சித்ராம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால இந்த பக்கம் அவங்கள தனியா கூப்பிட்டு வராங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட பெரிய சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு டாக்டர். சோ அவங்களுக்கு நம்ம ஆலன் போலீஸ்காரர் ஒரு வீடியோவை அமைச்சிருக்கான். அவங்களோட ஹீரோவோட கடைசி தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை தான் அபியூஸ் பண்ணிருக்கான். சோ அந்த வீடியோவை தான் எடுத்து இங்க டாக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு அனுப்பியிருக்கான். நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, போலீஸ்காரங்க மெடிக்கல் கண்டிஷனுக்காக ஒருத்தவங்களை அனுப்புறதா இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு பதிலா நீ என்ன அனுப்பணும், மெடிக்கல்ல அன்பிட்டட்னு சொல்லிட்டு எனக்கு நீ நிறைய கட்டெல்லாம் கட்டி முகமே தெரியாத அளவுக்கு நீ எனக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் பண்ணினாக்கா நான் ஃபாரின் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்கிறது தப்பிக்கிறதுக்காக எல்லா பிளானுமே பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் சித்ராமாவை போட்டு தள்ளுறதுக்காக ஏதோ ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ வேற வழி இல்ல, தான் தங்கச்சியோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் லீக் ஆயிடுங்கிறதுக்காக பயந்து இவளும் சர்டிபிகேட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் அவங்களும் ஏகப்பட்ட பேரை பாக்குறாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. இந்த பக்கத்துல சித்ராமாவை போட்டு தள்ளுறதுக்காக யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோட டீட்டெயிலுமே செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளைட்ல ஒரு 7 பேரு ஹை ப்ரொபஷனல் கேஸுக்காக எவிடன்ஸ் சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. சோ அவங்களோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தியே திரும்பவும் ஒரு புக் பண்ணிருக்காங்க சில பேரு. சோ அந்த 7 பேரா இருக்குமான்னு சொல்லி ஒரு பக்கம் சந்தேகப்பட்டு இருக்காங்க. அப்படி சந்தேகப்பட்டுலாம் அதுவும் ஒன்னும் பெருசா இல்ல. சோ அதே நேரத்துல இன்னொருத்தவன் பிசினஸ் புக்கிங்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த சின்னப்பாங்கிறவன் இங்க பிசினஸ் டிக்கெட்டை புக் பண்ணி வந்திருக்கான். சோ அவனை நம்ம ஹீரோ பார்த்து முறைக்கிறாரு. துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டும் போதுதான் அவன் சில உண்மைகளை சொல்றான். இந்த மாதிரி நாங்க எல்லாமே பண்ணந்தான், ஆனா அந்த ஆளன் இருக்கா இல்லையா, சில பெண்களோட மேட்டரை வச்சு இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அந்த தேவராஜ் ஒய்ஃப் சித்ராமாவும் போட்டு தள்ளுறதுக்கான அவங்க கூட இருக்கிற அவங்களுக்கான சில பொண்களை கடத்தி இந்த மாதிரி இல்லீகலா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னான். ஆனா அந்த மாதிரியான சீப்பான ஆள் நான் கிடையாது, அதை பண்றதுக்கு நானே பண்ணிட்டு போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லி நான் மிரட்டினேன். சத்தியமா சொல்றேன், நான் சித்ராமாவை கொலை பண்றதுக்காக நான் இங்க வரவே இல்ல. அவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிட்டையும் அங்க இருக்கிற இந்த சின்னப்பாங்கிறவன் சொல்லிடுறான். ஆனா அவன் கண்டிப்பா ஒரு பிளான் வச்சிருப்பான், வச்சிலாமலாம் இருக்க மாட்டான்ற விஷயத்தை தெளிவா சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எவ்வளவு யோசிச்சு பாக்குறாரு. ஆனா அதே பிளைட்ல அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக யாருமே வரலங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய 7 பேருமே ஹை ப்ரொஃபஷனலா சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆள், அதுவும் ஆலனுக்கு எதிராகவும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா ஆலன் தானே நிறைய எவிடன்ஸ் கொடுத்து ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிருக்கான். இவங்க இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லிட்டாங்கன்னா மொத்தமும் க்ளோஸ் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்க ஒட்டுமொத்த பேருமே இதே பிளைட்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு ஒரு விதமான ஞாபகம் வருது. அந்த ஆளுக்கு மூக்கு கிட்ட ஒரு பெரிய தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க போதான் தெரியுது. அவர் வந்துட்டு இந்த பிளைட்ல இந்த ட்ராக்ல இந்த டைம்ல வெளியே வரணும் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளைட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏஜென்ட். இந்த ஆளன் ஒரு சின்ன பையன் கிட்ட ஒரு பென்ட்ரைவர் தூக்கி போட்டு போனா இல்லையா, சோ அங்க இருந்தார் இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா தான் இங்க இருக்கிற ஆளு. சோ அவர் தான் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் இப்ப ஆலன் பயன்படுத்தி இருக்கிறான். இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே இவருக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. கீழே இருக்கிற அந்த பிளைட்டை மூவ் பண்ற ஆளுங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. நம்ம ஹீரோவும் பிளைட்ல இருந்துகிட்டு தான் பேசுறாரு. ஒரு டிவைஸ் மூலமா ரெடி பண்ணி தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த டிவைஸ் மூலமா பிளைட்ல இருந்து யார்கிட்ட வேணாலும் இருந்து எங்க வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அது மூலமா தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆளு வந்துட்டு இந்த பிளைட் வந்துட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிளைட் அதே ட்ராக்ல இறக்கி விடணும். சோ அப்படி இறக்கி விட்டா இந்த பிளைட் நின்னுட்டு இருக்கக்கூடிய பிளைட் குறுக்க வந்தா ரெண்டுமே இடிச்சு இருக்கிற ஒட்டுமொத்த பேரு இறந்துருவாங்க. சோ அதனோட பிளான் தான் இங்க ஆலன் போட்டிருக்காங்கிற விஷயம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அங்க சொன்னார் இல்லையா. இப்ப அடுத்த நிமிஷம் பார்த்தா அவர் அந்த பிளைட்டை மூவ் பண்ணி விட்டுறாரு. அப்படி மூவ் பண்ண கிட்ட போகும்போது டக்குன்னு அவரோட டிஸ்பிளே எல்லாமே ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனது என்ன காரணம், நம்ம ஹீரோ வந்துட்டு சிக்னல் கொடுத்துட்டாரு இல்லையா. இப்ப ஒட்டுமொத்தமா ஆஃப் ஆயிடுது. அதே இடத்துல வந்து போலீஸ்காரங்களும் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப பிளைட்ல இருக்கிறவங்க யாருமே இறக்கல, எல்லாரும் நல்லபடியா தப்பிச்சிட்டாங்க. சோ எல்லாரும் சேஃபா வெளியே வந்துட்டாங்க, எல்லாருமே ஓகே. இப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட தங்கச்சி போன் போட்டு உங்க மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல இங்க இருக்கிற அந்த ஆளன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு தனி பிளைட்டையே புக் பண்ணி இங்க வந்துருக்கான். சோ அவன் இப்ப தப்பிச்சு அதே பிளைட்லயும் போய்கிட்டே இருக்கான். டிஃபன் சாப்பிட்டு இருக்கான். சோ சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க அடியாளுங்களே 2 பேர் வரானுங்க. சார் உங்களோட சேஃப்டிக்காகவும் உங்களோட பாதுகாப்புக்காகவும் எப்பயுமே பிளைட்ல சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஆள் அனுப்புவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம கவர்மெண்ட்
கவர்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது யார் அதுன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட நம்ம வில்லனுக்கே கொடுத்திருக்காங்க. வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். சோ எப்பயுமே சேஃப்டிக்காக ஒரு ஆள் அனுப்புவாங்க இல்லையா, எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட டீமே ஒரு ஆள் ரெடி பண்ணிருக்கோம். சோ அப்படிப்பட்ட ஆள் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். சொன்னது அவங்க தங்கச்சி தான். சோ அப்படி மூலமா போலீஸ் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவே இங்க வந்திருக்கிறாரு. அதே பிளைட்ல நம்ம ஹீரோ அவங்களோட அடியாளங்களை எல்லாத்தையுமே அடிச்சு அங்கேயே கொன்னும் போடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில நம்ம ஹீரோ நம்ம வில்லனை துப்பாக்கியால போட்டு சொல்றாரு. நெத்தி போட்டுல அதே இடத்துல இறந்தும் போகிறான் வில்லன். சோ இப்ப எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அவனை ஒரு டெட் பாடி பொட்டியில வச்சு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், படமும் முடியுது. அந்த ஹார்ட் டிஸ்க்ல நிறைய பெண்களோட, அதாவது ஹை ப்ரொஃபஷனல் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கேஸுக்கு சாட்சி சொல்றதுக்குன்னு யாருன்னா ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளு சாட்சி சொல்றதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்காகவும் இவங்கள செட்டப்பா ரெடி பண்ணி அந்த வீட்டுல ஏதாவது பெண்கள் இருந்தா அவங்கள மிஸ்பிஹேவியர் பண்ணி எப்படியாவது இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு கேவலமான வேலையை தான் இவனுங்க பார்த்திருக்கிறானுங்க. சோ அப்படிப்பட்ட வேலையை பார்த்து அதை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல சேகரிச்சு வச்சிருக்கிறது தான் இறந்து போன அந்த அமர் பிளிக்ஸோட வேலையே. சோ அப்படிப்பட்டவன அந்த டீட்டெயில் எதுவுமே லீக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஹார்ட் டிஸ்க் அவங்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளனும் தேடி அரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நம்ம ஹீரோ ஹாரனும் தேடி அரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த டிவைஸ் நல்லபடியா போலீஸ்காரங்க கையில தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சுலபமா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ முடிச்சிட்டாரு. அப்படியே ஸ்டோரியும் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.